ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென். உங்களுடைய வேத புத்தகத்தை நாங்கள் திருப்பிக் கொள்ளுவோம். எங்கள் வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுவோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரத்துக்கு எங்களுடைய வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுவோம். 9வது அதிகாரத்துக்கு நாங்கள் வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். எங்கள் தலைகளை தாழ்த்தி நாங்கள் முதலாவது ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வேளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனே, உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி நாங்கள் பிழைத்துக் கொள்ளும்படியாய் நீங்கள் எங்களோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்க நம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீங்க. இன்றைக்கு நீங்க மகிமைப்படுத்தும்படியாய் உங்களுடைய தெய்வீக கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியாய் பொறுப்படும் எல்லாருடைய சிந்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிறைப்பிடிக்கிறேன். தேவ நாமம் மகிமைப்படுவதா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் எங்களுடைய வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரம் 10 15 வசனம் மட்டும் வாசிக்க கேட்போம். 10 15 வசனங்கள் மட்டும் வாசிக்க கேட்போம். முதலாவது, தமஸ்குவிலே அனனியா என்னும் பெயருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து தேர்ந்தெரு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பெயருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பெயருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்கங்களை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசிரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு இதுக்கு ஒரு தலையங்க வைப்போம். எப்படி என்றா, தேவன் பேசும்போது அதற்கு பதில் பேசுகிற மனிதர்கள், எப்படி ஒரு தலையங்கத்தை போடுவோம். தேவன் பேசும்போது அதுக்கு பதில் பேசுகிற மனிதர்கள் 3 பேரை பார்க்க போறோம். சரியா? இன்னைக்கு 3 பேரை பார்க்க போறோம். சரி, இவங்க இந்த பதில பேசினாங்கன்றதைத்தான் முக்கியமா நாங்க அதைத்தான் பார்க்க போறோம். சரியா? பதில் பேசினாங்க, ஆனா ஏன் தான் பேசினாங்க, இப்படி ஏன் பதில சொன்னாங்கன்றத பார்க்க போறோம். இந்த இடத்துல கவனிச்சிங்களா இருந்தா, சவுல் என்ற பவுல் தேவனால சந்திக்கப்படுறாரா. தேவன் என்ன செய்யறார், வெளிச்சத்தை கண்களுக்குள்ளே அடிச்சு அவர் அப்படியே தரையில விழுந்து ஒரு கண் தெரியாம என்ன செய்யறார், தமசுக்கு என்ன செய்யறார், கொண்டு போகப்படும் போது அவர் அங்க போய் என்ன செய்யறார், 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது அவர் ஒரு தரிசனத்தை காண்றார். அனனியா என்றவர் வாரார், தனக்கு ஜெபம் பண்றார், தன் கண்ணில இருந்து செதில்கள் விழுகுது, கண் தெரியுது. இவர் என்ன செய்யறார், யார் தரிசனம் கண்டது? பவுல் தரிசனம் காண்றார். இப்ப தரிசனம் கண்டு கொண்டு அங்க ஜெபிச்சு கொண்டு இருக்கிறார். சரியா? வீட்டுல இப்ப கர்த்தர் என்ன செய்யறார், அனனியாட்ட போறார். சரியா? அனனியாட்ட போய் அவருக்கு வெளிப்பட்டு சொல்றார், அனனியாவே, அங்கே ஒரு சீசன் இருந்தான்னு சொல்றாரு. சீசன் இருக்கிறான். அனனியாவே, நீ என்ன செய், சவுலை தேடிப்போ, என்ன நேர்த்தெருவன்னும் என்னப்பட்ட தெருவுக்கு போ, அட்ரஸ் எல்லாம் கொடுக்குறார். அட்ரஸ் எல்லாம் கொடுத்து நீ தேடி அவன் இடத்துக்கு போய் என்ன செய், அவனை கண்டு அவனுக்கு ஜெபம் பண்ணு, நான் தெரிஞ்சு கொண்ட பாத்திரம்னு சொல்றார். இப்ப இதெல்லாம் சொல்லிட்டார். சொன்ன உடனே அனனியா என்ன சொல்றாருன்னு பாருங்க. அனனியா என்ன சொல்றார், அதற்கு 13வது வசனம், அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்கள் எத்தனையோ பொல்லாப்பு என்ன செய்திருக்கிறார்.
அவரை குறித்து என்ன செய்கிறார்? முக்கியமா அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறோம். விளங்குதா? கேள்வி பட்டிருக்கிறோம். இப்போ கவனிங்க, ஏன் இந்த மனுஷர்கள் திருப்பி கதைக்கிறது? விளங்குதா? ஏன் இந்த மனுஷர்கள் திருப்பி ஆண்டவர் ஏதாவது சொன்னா திருப்பி பதில் சொல்றது ஏன் என்று சொன்னால், கேள்விப்பட்டதாலதான் வார பிரச்சனை. பாருங்க, ஆண்டவர் சொல்லுவார், இப்ப நீ என்ன செய், ஒரு கதைக்கு சும்மா குரணிக்காங்க, ஒரு கதைக்கு சொல்லு, இப்ப நீ துதின்னு சொல்ற. நீங்க என்ன சொல்லுவீங்கள்? ஆண்டவரே சனம் எல்லாம் இப்படி என்ன பற்றி சொல்லுது, ஒரு உதாரணமா சொல்லுது. என்ன கேள்விப்பட்ட சில சொல்லுவாங்க, கூடாம சொல்லுவாங்க, சரியில்லைன்றவாங்க. இப்படி யார் சொல்ற? ஆட்கள் சொல்ல சொல்ல கேட்கிறோம். அது மட்டும் இல்ல, சில பட்டணம் சுவிசேஷம் அறிவிக்கிறது, சில பட்டணங்கள் என்ன செய்வாங்க, பட்டணங்களுக்கு இங்க பட்டணத்துக்கு என்ன செய்யலாது, போகவே இயலாது. அங்க எத்தனை பேர் என்ன செஞ்சாங்க, விதைச்சு பிரயாசப்பட்டு ஒன்றும் நடக்கல. இந்த கட்டணத்துல சபையே கட்ட முடியாது. கேள்விப்படுகிறோம். கேள்விப்பட்டா கடவுள் மனதில் ஏவுறார், இல்லாட்டி ஏதோ ஒரு காரியத்தை சொல்ற, வசனத்தின் மூலமாவோ தரிசனத்தின் மூலமாக சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க. அப்படி இல்லையா ஆண்டவரே, இது என்ன செய்யலாது, போகல. இதுல என்னபடி இவ்வளவு பேராக்கள் எல்லாம் போய் செஞ்சிருக்கிறாங்க, அவங்களே செய்யலாது. பிறகு நான் என்னண்டு போய் செய்யறேன். கேள்விப்பட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, சில மனுஷர்களை குறிச்சு என்ன கேள்விப்பட்டிருக்கோம். அவன் சரியில்லை, அவன் என்ன பிள்ளையானவன், அவன் சபைக்கு இப்படியானவன் அப்படியானவன் கேள்விப்படுவதை வச்சு நீ மனசுக்குள்ள கேள்விப்பட்டு தீர்மானிக்கிறது. கேள்விப்பட்டு கடவுள் ஏதாவது போய் மன்னிப்பு கேள்வி, இல்லாவிட்டா போய் அவனை கூட்டிக் கொண்டு வா, இல்லாட்டி ஏதோ ஒன்று செய்யண்டா, கேள்விப்படுவதனால திருப்பி என்ன செய்கிறது? கடவுளுக்கு ஆலோசனை சொல்லுவது, பதில் அளிப்பது. விளங்குதா? ஆண்டவர் சொல்லுவார், இவன் நல்லவன், இவன் என்ன செஞ்சுட்டான், ஆண்டவருக்கு தான் தெரியும் மனம் திரும்பினானா திரும்பலையா, எப்படி வாழ்ந்தான் என்று. நாங்க எந்த காலத்தை பார்ப்போம் தெரியுமா? 2-3 வருஷத்துக்கு முதல் அவனை கண்டிருப்போம், இல்ல 10 வருஷத்துக்கு முதல் அவனை பார்த்திருப்போம். அவனோட செய்களை பார்த்துட்டு இப்ப என்ன செய்வோம், அவன் அதுக்கு இடையில எப்படி இருந்தானோ, மாற்றப்பட்டானோ, என்னென்ன பிரச்சனைகள்ல அவன் உடைக்கப்பட்டு மாற்றப்பட்டானோ தெரியாது. அவன் முந்தி அவனோட கதைக்கிறார், அவன் முந்தி ஒரு மாதிரி அப்படி, அவனுக்கு எத்தினர் நான் சொல்லி போட்டேன். ஏன் எந்த நிலைய இறந்த காலத்தையே நினைச்சு நினைச்சு கதைச்சு கொண்டிருப்போம், இறந்த காலத்தையே பார்த்து கொண்டிருப்போம். பிள்ளைகளோ ஃபேமிலியோ இல்லாட்டி யாரு என்றாலும் எந்த ஏற்கனவே செய்தது, ஏற்கனவே ஒரு தவறு செஞ்சா அதையே என்ன செய்வோம், திருப்பவும் அதையே நினைச்சு சொல்லுவோம். அவன் சில பேர் அந்த தவறுல இருந்து அவன் என்ன செஞ்சிருக்கலாம், மாற்றப்பட்டிருக்கலாம். என்ன தவறுல இருந்து மாற்றப்பட்டிருக்கலாம். இப்ப என்ன தவறுல இருந்து மாற்றப்பட்டிருக்கலாம். என்ன அப்ப இப்ப அதையே வைத்து என்ன செய்யலாது, சொல்ல முடியாது. அவன் இப்ப கடவுளோட நல்லா இருந்திருக்கலாம், கடவுள் அவனை தொற்று இருக்கலாம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையிலும் இவைகளை அனனியா மாதிரி இருக்காதபடி, தாமதமாய் கீழ்ப்படியாதபடி கீழ்ப்படிஞ்சார். ஆனா என்ன செஞ்சிட்டார், அதுக்குள்ள கொஞ்சம் கதைச்சு கேள்வி கேட்கிற தவறு இல்லை, நான் கேள்வி கேட்டு அப்படி சொல்லி என்ன செஞ்சார், கீழ்ப்படிந்தார். அப்ப நாமும் அப்படியான ஒரு சூழ்நிலை வரும்போது நாமும் ஆண்டவருக்குத்தான் என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். சாமுவேலே ஆண்டவர் கூப்பிடுறார். சாமுவேலுக்கு கேக்கு அது இந்த சத்தத்தை அவனால புரிஞ்சு கொள்ளலாம் போச்சு. ஆனா ஏலி சொல்லுறார், இப்படி ஒரு சத்தம் கேட்கும் போது நீ என்ன சொல்லும் அடியேன் கேட்கிறேன், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். மரியாளுக்கு தேவதூதன் தரிசனமான போது நான் அடிமை என்று சொல்லுறார். அப்ப இப்படியான ஒரு தன்மை என்ன செய்யணும், எங்களுக்குள்ள வேண்டும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன உடனே ஆபிரகாம் கீழ்ப்படிந்து பலியை செலுத்த மகனை கூட்டிக் கொண்டு போனான். விளங்குதா?
அதுக்கு பதில் சொல்லல. ஐயோ ஒரு பிள்ளை தானே, இனி இனி என்னோட பிள்ளை பிறக்கும் ஒன்றும் நினைக்கல. உடனடியா என்ன செஞ்சான்? கீழ்ப்படிந்தான். சில வேளை நமக்கு சில வேளை நொண்டி சாட்டுகள் இருக்கும். என்ன சொல்லுவாங்க? நொண்டி சாட்டு, ஏதாவது ஒன்று சொல்லுறது. ஓகே, ஆனா நீங்க அவன் என்ன செய்யறாரு? ஒரு சாட்டை வச்சிருந்தார், நொண்டி சாட்டு. என்ன இவன்ட்ட போனா தச்சனமா என்ன செஞ்சிருவான்? என்ன கொலை செஞ்சிருவான். விளங்குதா? இங்க போனா இந்த இவரே ஏற்கனவே இப்படியான பிரச்சனையில இருக்கிறவர், நான் போக திருப்பி அதுக்குள்ளே ஒரு பிரச்சனை வரும் என்று நாங்க என்ன செய்வோம்? அது அந்த முன் முன் இறந்த காலத்துல நடந்ததை இப்ப நினைச்சு சொல்லுவோம். ஆண்டவர் சொல்லும் போது அவைக்கு கீழ்ப்படிய வேண்டும். பாருங்க, ஏன் நான் சொல்றேன்னா, இவன் சவுல் என்ன செஞ்சானாம்? தரிசனம் பார்த்து கொண்டிருக்கிறான். ஒரு மனிதன் என்னிடத்தில் வருவான், அவன் என்ன செய்ய போறான்? எனக்கு தொட்டு சுகம் தர போறான் பார்த்து கொண்டிருக்கிறான். அப்ப இப்படித்தான் இந்த உலகத்துல எத்தனையோ மனிதர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல, எல்லாரும் அல்ல, எங்கேயோ ஒரு இடத்துல என்னுடைய வேதனையை தீர்க்க யாராவது வரமாட்டாங்களா? என்னுடைய கண்ணீரை துடைக்க யாராவது வரமாட்டா? என்னுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளும் போராட்டங்களும் கேள்விகளோடும் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்க யாராவது வரமாட்டாங்களா என்று எங்கேயோ ஒரு மூளைக்குள்ள யாராவது ஒருவர் ஏங்கி கொண்டிருப்பாங்க. விளங்குதா? நாங்க அந்த அனனியாவாய் சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்யற ஒரு மனிதனா இருந்தால், அந்த மனுஷனை நீங்க விடுதலை ஆக்கினீங்க என்றால், அந்த சவுல் ஒரு அனனியா ஒரு சவுளை விடுதலை ஆக்கினார். ஆனா சவுல் பவுலாய் என்ன செய்தார்? அநேகரை விடுதலை ஆக்கினார். என்ன அநேகரை விடுதலை ஆக்கினார். என்ன செய்ய வேணும்? அனனியா கேள்வி கேட்கிறார், ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதற்கு பதில் கொடுத்தாரா? இல்லவே இல்லை. அதற்கு பதில் கொடு. ஆண்டவர் சொன்னதை, ஆண்டவர் நினைச்சதை கட்டளையிட்டார். நீ போ, அவனை பற்றி எந்த கதையில நீ போ. நாங்க என்ன செய்வோம் சொல்லுவோம்? நாம் மனுஷர்கள் என்ன சொல்லுவோம்? அதுக்கு விளக்கம் ஒன்று கொடுத்து, அப்படி இல்லை, அவன் இப்ப மனம் மாறிட்டான், நான் அவனோட எல்லாம் கதைச்சு இப்படி நிறைய விளக்கம் கொடுத்து மண்டையெல்லாம் வெடிச்சு அதுக்கு பிறகுதான் அலுவல் பார்க்க. அப்படி இல்லை, கடவுள் அப்படி இல்லை. கடவுள் என்னென்றால் சுருக்கமா கட்டளை, அது என்னுடைய கட்டளை. நான் அவனை கண்டுட்டேன், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், நான் எதற்காக அவனை தெரிந்து கொண்டேனோ அதை செய்யறதுக்கு அவன் பாடுபட வேணும் என்று எல்லாம் சொல்லிட்டார். அதுக்கு பிறகு கேள்வி இல்லை. அப்ப பாருங்க, இப்படி முதலாவது ஒரு காரியத்தை பாருங்க, கேட்பதினால கடவுளுக்கு பதில் சொல்றார்கள். கேட்கிற நிறைய காதுக்குள்ள இருக்கிற குப்பிகளை என்ன செய்யணும்? எடுத்துட்டு ஃப்ரீயா ஆண்டவருக்கு சொல்லும் அடியேன்னு கேட்கிறேன். ஆண்டவர் சொன்னா அந்த சித்தத்தை செய்யணும். ரெண்டாவது மனுஷன் பேதுரு. சரியா? ரெண்டாவது மனுஷன் யாரு? பேதுரு. சரி, திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 10வது அதிகாரம் 9ல இருந்து 10வது அதிகாரம் 9ல இருந்து 16 வசனம் மட்டும் வாசிங்க. 21 வசனம் மட்டும் வாசிங்க. மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான சிருஷ்டி அடைந்து வானம் திறக்கிறதற்காகவும் 4 மூலைகளும் கட்டப்பட்ட பெரியதும் பட்டியை போல ஒருவிதமான கூடு தண்ணீரத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியிலுள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும் பேதுருவே, எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அஸ்தமுமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லையே என்றான். அதற்கு தேவன், சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டது. அப்பொழுது பேதுரு நான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், இதோ
கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்து கொண்டு வாசற்படியிலே வந்து நின்று, பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோன் இங்கு தங்கியிருக்கிறாரா என்று கேட்டார்கள். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள். நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். அப்பொழுது பேதுரு கொர்நேலியுவினாலே தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷனிடத்தில் இறங்கி போய், இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான், நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்றான். ஓகே 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 இது இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், திரும்பவும் சொல்லுகிறேன். என்னவெண்டா, பேதுரு என்ன செய்கிறார், கொஞ்சம் பசியா இருக்குது, சாப்பிட்றதுக்கெல்லாம் ரெடி பண்ணி கொண்டிருக்கிறார். அப்பொழுது என்ன செய்கிறார், 6ஆம் மணி நேரத்தில் என்ன செய்கிறார், ஜெபம் பண்ணும்படி என்ன செய்கிறார், மேல் வீட்டில் ஏறுறார். அப்போ பசியா இருக்குது. அவர் என்ன செய்கிறார், பசியா இருக்க சாப்பிட்றதுக்கு அவர் ஆயத்த பண்ணும்போது சாப்பிடக்க தரிசனம் காண்றார். சாப்பிடுறதுக்கு ஆயத்தமா இருக்கும்போது இப்படி வைப்போம், மேசையில சாப்பிட்றதுக்கு ரெடியா இருக்கிறார். அப்ப தரிசனம் காண்றார். எப்பொழுதும் தேவஜனம் ஆயத்தமா இருந்தால் தேவன் எப்பொழுதும் இந்த நேரத்திலும் தன்னுடைய வேலையை செய்யறதுக்கு வெளிப்படுவார். சரியா? அப்ப கவனிங்க, இப்ப ஐயோ சாப்பிட்டுட்டு தான் செய்ய காண்ட அப்படி இல்லை. ஆண்டவருடைய வேலையை செய்யறதுக்கு ரெடியா இருந்தால் அவர் எப்பொழுதும் அவர் தன்னுடைய பிள்ளைகளோடு இடப்படுவார். கவனிங்க, இப்ப படிச்சு நாங்கள வானத்தை பற்றி என்ன, வானம் திறக்கப்படுது. வானம் திறக்கப்படும் போது என்ன செய்யுது, ஒரு கூடு என்ன செய்யுது, வானத்தில இருந்து இறங்கி வருது. வானத்தில இருந்து இறங்கி வருது. இறங்கி வரும்போது அதுல என்ன, அதுல பூமியில் உள்ள சகல விதமான ஜீவ ஜந்துக்கள் என்ன செய்யுது, பறவைகள் எல்லாம் என்ன செய்யுது அதுக்குள்ள இருக்குது. இப்ப ஒரு சத்தம் கேட்குது, என்ன, பேதுருவே அடித்து புசி. இவர் என்ன சொல்றார், தூட்டுள்ளது, நான் என்ன செய்ய மாட்டேன், தொடமாட்டேன். திரும்பவும் சத்தம் கேட்குது. 3ஆம் தரம் என்ன கேட்குது, தேவன் சுத்தமாக்கினத நீ என்னண்டு தீட்டண்டு எண்ணுவ என்று சொன்ன சொல்லிட்டு 3ஆம் தரம் சொன்ன உடனே வானத்துக்கு அது போயிட்டு, வானத்துக்கு போயிட்டுது. போன உடனே இவர் என்ன செய்யற, தனக்குள்ளேயே என்னடா வேத வசனத்தின்படி இருக்குது, என்ன தேவன் விளக்கினதுகளை என்ன செய்யக்கூடாது, பழைய பாடல சாப்பிடக்கூடாது என்று இருக்குது. இது என்னடா, என்ன நடந்தது என்று யோசிக்கிறார். என்ன நடந்தது யோசிக்கிறார். இப்ப சந்தேகப்பட்டு கொண்டிருக்கும் போதுதான் கொர்நேலியுனால் அனுப்பப்பட்ட ஆக்கள் 3 பேர் வரியினம் வந்து கதவை தட்டும் போது ஆவியானவர் சொல்றார், ஒன்றுக்கும் என்ன செய்யாத, சந்தேகப்படாத, அவங்களோட போ என்று போது அவங்களோட போய் அங்க கொர்நேலிய வீட்டுல, மீதியை நீங்க வாட்சி பார்த்தா தெரியும், கொர்நேலிய வீட்டுல நிறைய ஆட்கள் இருக்கணும். அவர் விசாரிக்கிறார், என்னதுக்காக என்ன கூப்பிட்டீங்க சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, இப்படி தேவதூதன் வந்தார், இப்படி எல்லாம் கதைச்சார் சொல்லி இந்த காரியத்தை சொன்ன உடனே அவர் பிரசங்கம் பண்ண வெளிக்கிறார். என்ன பிரசங்கம் பண்ணுகிறார் என்றால், தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று, எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கிறவர் என்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஆதி அப்போஸ்தலர்கள் மேலே பெந்தெக்கோஸ்து நாளில் எப்படி தேவ வல்லமை இறங்கினதோ, அபிஷேகத்தின் வல்லமை பரிசுத்தாவியானவர் இறங்கினாரோ, அதே மாதிரி என்ன செய்தது, அந்த இடத்திலும் இறங்கினது. அவர் உடனடியாக அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள், அந்நிய பாஷையினால் பேசி தீர்க்க தரிசனங்களை சொன்னார்கள். அவர்களுக்கு அவர் ஞானஸ்தானத்தை கொடுத்தார் என்று நாங்கள் பார்க்கக்கூடியதாய் இருக்குது. இப்ப பேதுரு என்ன செய்கிறார், இப்ப தேவ சத்தம் கேட்டதுக்கு என்ன செய்கிறார், பதில் கொடுக்கிறார். அப்படி இல்ல. சரி, அனனியா என்ன செய்கிறார், அதே மாதிரிதான் சொல்றார், ஆண்டவரே இவன் கொலை செஞ்சவன், இவன் எல்லாம் கிறிஸ்தவர்களை அழிச்சு கொண்டு செஞ்சவன், இவனை போய் என்ன செய்யலாது, சந்திக்க இயலாது. இப்ப அதே மாதிரி தான் கடவுளுடைய சத்தத்துக்கு இவர் என்ன செய்யறார், பதில். இது ஒரு சங்கடமான நேரம். வேத வசனத்தின்படிதான் சத்தம் கேட்குது, விளங்குதா?
வேத வசனத்தின் படிதான் அவர் யோசிக்கிறார். தப்பா யோசிக்கிறார், சரியா யோசிக்கிறார். அங்க ஒரு சத்தம் கேக்குது. இப்ப இவருக்கு எந்த சத்தம்? அது கடவுள்ல சத்தமா, மாமிசத்துல வருதா? மாமிசத்துல காண்றேனா, பசியிலான் இருந்தான் என்ன என்று ஒரு குழப்பமான நிலை, மிகவும் குழப்பமான நிலை. சாத்தானும் என்ன செய்வான்? வேத வசனத்தின் படிதான் இயேசுவிட போனவன் என்ன, இந்த கல்லை அப்பமாக்கும், நீ தேவனுடைய குமாரன் என்றால் காலக்குதியும், உம்முடைய தூதர்களுக்கு தேவன் என்ன செய்வார்? கட்டளை விடுவார், பாதம் கல்லில் இடராதபடி. சங்கீதத்துல இருந்தது. அவர் என்ன செய்வார்? ஆண்டவர் என்ன செஞ்சார்? வசனத்தாலே தான் அவனை பண்ணிட்டார். அப்ப பேதுருக்கு என்ன செய்து? கட்டாயமா இது தெரிஞ்சிருக்கு. நிச்சயமா இயேசுவோட இருந்தார் பேதுரு. அப்ப வேத வசனத்தின் மூலமாகவும் சாத்தான் என்ன செய்வான்? பேசலாம் என்றத பேதுருக்கு. அப்ப இவருக்கு அந்த சந்தேகமும் இருக்குதான். எப்படி? அப்ப பாருங்க, ஆண்டவர் வேத வசனத்துக்கு விரோதமா பேசல, தேவன் வேறு ஒரு காரியத்தை சொல்வதற்காகத்தான் இந்த காரியத்தை செஞ்சவரா. வேத வசனத்துக்கு விரோதமா செயல்படையில, வேறு ஒரு காரியத்தை விளங்கப்படுத்துவதற்காக இந்த காரியத்தை சொன்னார். இவர் புறஜாதிகள் மத்தியில போய் வாசலை திறக்க வேணும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அதாவது புறஜாதிகள் கழிக்கப்பட்டு யூதர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை. அப்ப இப்ப இவர் என்ன செய்ய போறார்? அந்த புறஜாதிகள்கிட்ட போறார். அதுக்காகத்தான் தீட்டானதை சாப்பிடு என்று காட்டினார். விளங்குதா? தீட்டானதை உண்ணு என்றத அங்க காட்டினதுக்கு அர்த்தம் நீ புறஜாதிகளை தீட்டா எண்ணினாய், நீ என்ன செய்ய? போ, புறஜாதிகளிடத்தில் நான் என்ன செஞ்சிட்டேன்? வாசலை திறந்துட்டேன். நான் எல்லாருக்காகத்தான் மரித்தேன், எல்லாருக்காகத்தான் ஜீவனை கொடுத்தேன், எல்லாருக்காகத்தான் உயிர்த்தெழுந்தேன், எல்லாரையும் ஒன்றாய் நேசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து எந்த பட்சபாதமும் இல்லை, பட்சபாதம் இல்லாத தேவன். அவர் எல்லாரையும் கடவுள், எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நேசிக்கிறார். கிறிஸ்தவர்களை கொஞ்சம் கூட நேசிச்சு வேறு ஒருவர்களை குறைவா நேசிச்சு அப்படி இல்லை, எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். அப்ப பாருங்க, இதுல என்னத்தை காணலாம் என்றால், பார்த்ததை வச்சு கதைக்கிறது. விளங்குதா? அறிஞ்சத பார்த்தத வச்சு தேவனோட என்ன செய்கிறார்? இவர் கதைக்கிறார். சரியா? இத கொஞ்சம் வேற மாதிரி பார்த்தா, கொஞ்சம் பார்த்தா இதுக்கு இப்படி நீங்க போடலாம். பார்த்ததை வச்சு தீர்மானிக்கிறது, அறிஞ்சதை வச்சு தீர்மானிக்கிறது. நான் அறிஞ்சிருக்கிறேன் அப்படி செய்யலாது. நான் என்ன செய்ய? பார்த்திருக்கிறேன். யாரை பார்த்த? பாருங்க, சாமுவேல் என்ன செய்கிறார்? சாமுவேல் கர்த்தர் சொல்றார், சாமுவேல போய் நீ என்ன செய்? ஈசாய் வீட்டுல போய் அபிஷேகம் பண்ணு என்று சொன்னோடனே மூத்தவன் என்ன செய்கிறார்? நல்ல வாட்ட சாட்டமா, நல்ல உயரமா, நல்ல உடம்பா வார வந்த உடனே இவர் பார்க்கிறார், சாமுவேல் பார்க்கிறார், ஆஹா இவன் நல்ல உயரமா வாட்ட சாட்டமா இருக்கு, இப்பந்தான் ராஜாவா இருக்கும் ஆண்டவர் தெரிஞ்சு கொண்ட பார்க்கிறார், நினைக்கிறார். என்ன ஏன் இவர் இப்படி ஒரு தீர்மானத்தை பண்ணினார் தெரியுமா? சவுல் ராஜா அப்படித்தான் இருந்தார், நல்ல வாட்ட சாட்டமா நல்ல உயரமா இருந்தார். அப்ப அவர் நினைச்சிருக்கிறார், ஆண்டவர் ஏற்கனவே தெரிஞ்சு கொள்ள எப்படியானால தெரிஞ்சு கொண்டார், நல்ல உயரமானார், நல்ல திடகாட்டான் உடம்புக்கு. நாம என்ன செய்யக்கூடாது? உடம்பை பார்த்து சரீரத்தை பார்த்து தீர்ப்பு சொல்லக்கூடாது, இருதயத்தை பார்க்கணும். என்ன சரீரம் பலவீனமா இருக்கும், மெலிசா இருப்பாங்க, மொத்தமா இருப்பாங்க, எப்படியும் இருக்கு. சரீரத்தை பார்த்து நாம தீர்ப்பு செய்யக்கூடாது. மனிதன் தான் என்ன செய்வானா? முகத்தை பார்க்கிறான். ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார் என்று சாமுவேலுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கிறார் அங்க. சரியா? இங்கேயும் இவருக்கு என்ன செய்யறார்? ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் செஞ்சார். இவருக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கிறார். என்ன? தேவன் சுத்தமாக்கினதை நீ என்ன செய்யாத? உங்க இருதயத்துல அசுத்தம் என்று எண்ணிக்கொண்டே இருந்ததாக. விளங்குதா? கடவுள் சுத்தமாக்கினதுண்ட நாங்கள் ஆண்டவர் சுத்தமாக்கின மனிதர்களை பார்த்து என்ன செய்யக்கூடாது? அவங்களை அசுத்தம் என்று எண்ணிக்கொண்டே இருக்கக்கூடாது. பார்க்கிறத வச்சு தீர்மானத்தை முழுவதும் முடிவு செய்ய கூடாது. நாம என்ன கேட்டு அதை தீர விசாரித்து ஒரு முடிவை எடுக்கணும். அப்ப நிறைய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில, பிறருடைய வாழ்க்கையில நாங்கள் பார்க்கிறத பார்த்திருப்போம். என்ன நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கும். என்ன
அதுகளை வச்சு என்ன செய்யக்கூடாது, ஒரு தீர்வுக்கு வரக்கூடாது என்றதைத்தான் இங்க கடவுள் என்ன செஞ்சார். இவர்கள் எப்படி பார்த்தாங்க, யூதர்கள் இப்படிப்பட்டவங்க என்று என்ன செஞ்சிருக்கிறாங்க, இவர்கள் இப்படிப்பட்டவங்க, யூதர்கள் இப்படிப்பட்டவங்க என்று இவர் என்ன செஞ்சிருக்கார், அறிஞ்சு தெரிஞ்சு இருந்திருக்கிறார். அப்ப அவர் அந்த தீர்மானத்துக்கு வாரார். ஆனா நான் சந்தோஷப்படுறேன் இந்த வேத வசனத்தை வாசிச்சதுனால. என்னவா இருந்தாலும் கடவுள் பேசுகிற ஒரு பாத்திரமா இருந்திருக்கிறார். விளங்குதா? இவருக்கு பேதுருவுக்கு கண் திறக்கப்பட்டிருந்திருக்கு. அப்ப அதனாலதான் தரிசனம் கண்டிருக்கார். அது மட்டும் இல்ல, கண் திறக்கப்பட்ட நேரத்துல காதும் கேட்கிறதா இருந்திருக்கு. விளங்குதா? ஒரு 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 ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கண் திறக்கப்பட்டிருக்கணும், கண் திறக்கப்பட்டவனா இருக்கணும். அதான் தெளிந்த புத்தி உள்ளவன். சரியா? நம்ம செய்யற காரியங்களில் ஒரு தெளிவு, திறக்கப்பட்ட நிலையில இருக்கணும். அடுத்தது காது திறந்திருக்கணும், வேற சத்தத்தை கேட்கிறதுக்கு தெளிவு, காதும் தெளிவு. மந்தமுள்ள இருதயமுள்ள மந்த செவி உள்ளவர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுறார். சரியா? ஒரு சீசரோட காட்சி கொண்டு போய்க்க சொல்ற, மந்த செவி உள்ளவர்கள், மந்தமா போச்சு காது, கேட்டு உணராதவர்கள். அப்ப காதும் திறக்கப்பட்டிருக்கணும், கண்ணும் திறக்கப்பட்டிருக்கணும். அப்ப இங்க கண்ணும் காதும் திறக்கப்பட்டிருந்ததுனால அவர் செய்த தவறு அவர் யோசிச்சு கொண்டிருக்கிறார். இப்ப நான் கண்டது சரியா பிள்ளையாண்டேக்க இங்க யாரு பேசுது? ஆவியானவர் சொல்றார், ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் நீ என்ன செய் போ. அப்ப பரிசுத்தாவியானவர் என்ன செய்கிறார்? மனிதர்களோடு இடைப்பண்ணுகிறவராய் பேசுகிறவராய் இருக்கிறார். அப்ப நம்முடைய சந்தேகத்துக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். சந்தேகத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். அப்ப ஒரு தேவனுடைய பிள்ளை சத்தம் கேட்கிறதா இருக்கணும். சத்தம் கேட்கிறதா இருந்தால் தான் சித்தம் என்ன செய்யலாம். ஓகே, முதலாவது பார்த்தோம் யார? அனனியா பார்த்தோம். அனனியா தேவனுக்கு பதில் சொல்றார். என்ன? அடுத்தது யாரு? பேதுரு. இன்னும் ஒரு ஆளை பார்ப்போம். சரியா? யார் என்றால் யார் ஆளு? மோசேயா. மோசே என்ன செய்கிறார்? ஆண்டவருக்கு ஆலோசனையே சொல்றார். சரியா? யாத்திராகமம் 32வது அதிகாரம், திருப்பிக்குள்ளும் 32வது அதிகாரம் 32வது அதிகாரம் 7 இருந்து 11 மட்டும் வாசிப்போம். 7 இருந்து 11 மட்டும். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டு விடு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன? ஓகே, இப்ப என்ன இதுல எல்லாம் பாத்தீங்களா? ஆலோசனை எல்லாம் சொல்றேன், அப்படி செய்யாம இப்படி செய்யாம. சரியா? ஓகே, அப்பதான் மோசே சொல்ற, என் பேரை என்ன செய்யும்? கிருகி போடும். சரியா? என்றெல்லாம் சொல்றார். ஓகே ஓகே, இப்ப கவனிங்க, இது என்ன? ஆண்டவர் என்ன செய்யறார்? சொல்றார், நீ அழைச்சு கொண்டு வந்த உண்ட ஜனம், தந்த ஜனம்னு சொல்லிட்டு இப்ப ஆண்டவர் சொல்ற உண்ட ஜனம். சரியா? உண்ட ஜனம் இப்ப மாறிட்டு உண்ட ஜனத்தை ஜனம் என்ன செய்து அங்க கீழே தங்களை கெடுத்து கொண்டாங்க. அவங்க வழங்கா காலத்துள்ள ஜனங்கள், அவங்க சொல்றதெல்லாம் கேட்கறதே காணையில என்ன செய்ய, நீ கீழே இறங்கிக்கதியா போ என்று சொல்றார். நான் என்ன செய்ய போறேன்? இந்த ஜனத்தை பாருங்க என்ன அழகா சொல்றாருண்டா. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள்.
என்று சொல்றார். என்ன என்ன செய்யி, இதுல ஒரு வசனம் இருக்குதுங்க, என்ன விட்டு விடு. 8வது வசனம், என்ன 8வது வசனத்தை வாசிங்க. அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளை என்று சொன்னார்கள். அடுத்தது பாத்தீங்களா, இது 10வது வசனத்துல தான் சொல்லுது, ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை என்ன செய்ய போறேன், ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். ஏதோ இவர் பிடிக்கிற மாதிரியும் தேவன் என்ன விட்டுவிடு என்ற மாதிரியும் இதுல சொல்ற மாதிரி இருக்கல, விளங்கிட்டா? இதுல மோசை ஏதோ பிடிச்சிருக்கிற மாதிரியும் கடவுள் சொல்ற விடு விடு, என்ன நான் அழிக்க போறேன்ற மாதிரியும் இருக்குது. சரியா? இப்படி நாங்க இத அப்படியே டைரக்டா எடுத்துட்டோமா இருந்தால் கடவுள் மோசையை மீறி ஒன்னும் செய்யலாது என்றது ஒரு பாடம் இருக்குதா? சரியா? இன்னொன்று, ஆனா இன்னொரு விதத்துல தேவன் மோசைக்கு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தார். சரியா? விளங்குதா? வேதம் சொல்லுது, பவுல் சொல்றார் வேதத்துல, கொரிந்தியர் நினைக்கிறேன், பவுல் சொல்ற கர்த்தருக்கு ஆலோசனை சொல்றோம் யார்? விளங்கிட்ட? கர்த்தருக்கு ஆலோசனை சொல்லல, அவர் எல்லாத்தையும் உண்டாக்கினார். சரியா? அவருக்கு பின்னுக்கு நடக்கிறதும் முன்னுக்கு நடக்கிறதும் எல்லாமே தெரியும். ஒருவராரும் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் நினைச்சதை தான் அவர் சிவர் நடத்துவார். ஆண்டவர் ஒரு டெஸ்ட் பண்றார், இவர் என்ன நிலையில இருக்கிறார். இப்ப இவங்க தவறு செஞ்சுட்டாங்க, இவங்களை என்ன செய்யணும், தண்டனை, சட்டப்படி இவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும். இப்ப மோசையுடைய மனநிலை எப்படி இருக்கு? வாங்குதா? மோசையுடைய மனநிலைய அங்க பார்க்கிறார். சரியா? இங்க என்ன 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 என்னத்தை என்ன இதுல தெரியுது என்று பார்த்தா, அந்த வேத வசனத்தின்படி தேவனுடைய மனநிலையும் மோசையுடைய மனநிலையத்தான் இங்கு காட்டு. தேவனுடைய மனநிலையும் மோசையுடைய மனநிலையும், தேவன் மோசையை என்ன செய்கிறார், சோதிச்சு பார்க்கிறார், இவன் என்ன நிலையில இருக்கிறார். இவர் என்ன செய்கிறார், தேவனுக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்றேன் அவர் நினைச்சு கொண்டு சொல்றார். பிற்பாடு பாத்தீங்களா, மோசை கடகடன்னு என்ன செய்கிறார், இறங்கி பார்த்துட்டு என்ன செய்கிறார், எல்லாம் தேவன் கொடுத்த கட்டளையே தூக்கி அடிச்செல்லாம் உடைச்சு போட்டு ஆக்களை என்ன செய்கிறார், லேவி எழுப்பி வெட்டி சங்காரம் பண்ணி, கடவுளுக்கு ஒரு தேவன் மனநிலை அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் என்ற மாதிரி நிலை வந்துட்டு. சோ கத்தருக்காய் பரிசுத்தமாய் எழும்பவனும் அது இல்லை, நான் சொல்றேன், அது தவறு இல்லை, அது செய்யறது. ஆனா நான் அந்த பழைய ஏற்பாடுல அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. என்னுடைய மனநிலை எப்படி இருந்தேன்டா, நான் யோசிச்சேன் இந்த வேதத்தை வச்சு, இந்த மோசை என்ன செஞ்சிருக்கணும், இதே மேல ஆண்டவரோட கதைக்கிறானே நல்ல மாதிரி, அந்த மோசை என்ன செஞ்சிருக்கோம், இதே கட்டளைய ஜனங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம், நல்லா போட்டு பிரசங்கம் பண்ணி இருக்கணும். வணங்கா கழுத்துள்ள ஜனங்களே கேளுங்கள், தேவ கட்டளை எப்படி சொல்லுது, விக்கிரகங்களை என்ன செய்யக்கூடாது, தொழுது கொள்ளக்கூடாது. தேவன் சொல்லி இருக்கிறார், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் என்ன செய்திருக்கார், இதை சொல்லி இருக்கிறார் என்று என்ன செஞ்சிருக்கணும். கடவுள் கையினால செய்து தான் எழுதின அந்த வேத அந்த கட்டளையை இவர் என்ன செஞ்சிருக்கோம், பூஜிச்சிருக்கோம். இவருடைய மனநிலை அங்க ஒரு மாதிரி இருக்கு, கீழே இறங்கினோன்னு ஒரு மாதிரி இருக்கு. சொல்லுவோம் இல்ல, ஆண்டவரோட இருந்துட்டாலே போதும். ஆனா மக்கள்கிட்ட போனாதான் பிரச்சனை. ஒரு தேவ பிள்ளைகள் எப்ப ஒரு சஞ்சலத்துக்கு அம்பிடுவாங்கன்னா, கடவுளோட இருக்கும்போது அவங்க நல்லா கதைப்பாங்க, ஆண்டவரே உருகுறேன் அது செய்யறேன். ஆனா கீழே வந்தோடனே அவங்களோட மனநிலை செய்யும், அவங்க இது சிச்சுவேஷன் பார்த்தோன்னே, இப்ப பாருங்க, நீங்க எப்ப டென்ஷன் ஆவீங்க, எப்ப கதைச்சு எப்ப பிரச்சனையை கொண்டு வருவீங்களா, என்னத்தை பார்க்குறீங்களோ ஏதை கேட்குறீங்களோ உடனடியா என்ன செஞ்சிடும், டென்ஷன் ஆயிடுவான். ஒருவர் தவறு செய்யறாண்டா உடனே செய்யும், உங்களுக்கு கோபம் வரும். என்ன சொல்லுவோம், நாங்கள் கடவுளுக்காய் பக்தி வைராக்கியம் அழைகிறோம். ஏன் இயேசுவை சிலுவையில் அறைஞ்சாங்க, அவர் ஆலயத்தை இடிச்சிட்டு 3 நாள்ல கட்டுவேன். இந்த ஆலயத்தை எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டாங்க,
அடுத்த தேவதூசணம் சொன்னார், தான் தேவனுக்கு சமமான என்று சொல்லிட்டார், தேவகுமாரன் சொல்லிட்டார். இதுதான் அவங்களோட பிரச்சனை. அப்ப பாருங்க, அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இவர்கள் கண்ணார கண்டும் உணராமல், காண்றாங்க காணாமல் இருக்கிற மாதிரி, கேட்கிறாங்க கேளாத இருக்கிற மாதிரி, உணராமல் இருக்கிறாங்க. அப்ப கண்களை என்ன செய்யறாங்க, பார்த்து கைகளினால் கண்களை மூடிக்கொள்றாங்க. அப்ப பாருங்க, இதுல என்ன என்ன பார்க்கிறோம் என்றால் மனநிலைகளை தான் பார்க்கிறோம். சரியா? மனநிலை, எங்களுடைய மனநிலை என்ன செய்யும், எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய மனநிலை தவறா இருந்தால் என்ன செய்து, அதன்படிதான் நாங்கள் என்ன செய்வோம், பதில் சொல்லுவோம். கடவுளுக்கும் பதில் சொல்லுவோம். பாருங்க, இந்த இடத்துல நல்ல மனநிலை தான் மோசைக்கு இருக்குது. எந்த இடத்துல? மலையில தேவ பிரசனத்துல இருக்க நல்ல மனநிலை இருக்குது. அடிக்கு போய்தான் பிரச்சனை வருது. மேலே இருக்க, எங்க ஜெபமலையில இருக்க எந்த பிரச்சனையும் வராது. கீழ்மலைக்கு வரும் போதுதான், கீழ் அடிவாரத்துக்கு வரும்போதுதான், மனிதரிடத்தில் வரும்போதுதான். ஆனால் அங்கு இருக்கிற மாதிரியே தான் இங்கும் இருக்க வேணும். அப்படித்தான் ஒரு பேலன்ஸ் உள்ள வாழ்க்கை தான் ஒரு தேவ மனுஷனுக்கு நிச்சயமாய் வேண்டும். சரியா? இந்த 3 காரியத்தின் மூலமாய் நாங்கள் 3 காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு பதில் சொன்ன என்ன? முதலாவது கேட்கிறதின் மூலமாய், 2வது பார்க்கிறதின் மூலமாய், 3வது மனநிலையின் மூலமாய். எங்களுடைய மனநிலை எப்படி இருக்குதோ அப்படி நாங்கள் என்ன செய்கிறோம், பதில் கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இந்த 3லும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்றதை நாம சிந்திச்சு பார்ப்போம். அப்பொழுது தேவன் உங்களை அந்த மனநிலையை மாற்றுவார். கேட்கிறதின்படி தீர்ப்பு செய்தால் மாற்றுவார், பார்க்கிறதின்படி தீர்ப்பு செஞ்சால் மாற்றுவார். நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போம்.